அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சியில் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்றதை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். அரசு பணியை எதிர்நோக்கி இருக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக 17,595 காலி பணியிடங்கள் ஜனவரி 2025க்குள் நிரப்பப்படும் என தமிழ்நாடு அரசு ஜூன் 2024இல் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருந்தது. தேர்வர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவு பணிகளை துரிதப்படுத்தி ஜூன் 2024 முதல் ஜூன் 2025 வரை பல்வேறு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப 17,702 இளைஞர்களை தெரிவு செய்துள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசு ஜனவரி 2026 வரை நிர்ணயித்த இலக்கை தேர்வாணையம் 7 மாதங்களுக்கு முன்பாகவே எட்டியுள்ளது. மேலும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு கூடுதலாக 2,500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப தெரிவு பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்து கொள்ளப்படுகிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17,595 காலி பணியிடங்களில் விரைவில் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி 2024 சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தார். அந்த இலக்கை 6 மாதத்திற்கு முன்னதாகவே நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். இன்னும் கூடுதலாக 2,500 பேரை நியமிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.